ராகவ் வந்து ஆகாஷ்க்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஆகாஷ் கேட்குற மாதிரி இல்லை. ஆகாஷ் மனம் உடைச்சு போயிருக்காரு. அதனால் ஆகாஷ் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காரு. ராகவ் வந்து ஆகாஷை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்றாரு. ஆனால் ராகவ் போக மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ராகவ் வந்து இவனை நல்லா பார்த்துக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அதனால் ராகவ் வந்து பக்கத்தில் இல்லை, நான் எதுவும் யோசிக்க மாட்டேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, வெளியே போகிறாரு. போனோன்னே அணுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அணு எடுக்கல. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, நீ இப்போ ஃபோன் எடுக்கலைன்னா அடுத்த நொடி நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் வந்து எடுக்கிறாங்க ஃபோனை. இந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் தவறான முடிவுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே தேவை கிடையாது, நீங்களே என்னை வெறுத்துட்டீங்க, ஊருக்கு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அணு இங்கே பயந்து போயிடுறாங்க. ஐயோ ஆகாஷ் ஏதோ வந்து தவறான முடிவுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் மாத்திரை நல்லா நிறைய போட்டுக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து ஒரே மயக்கமாகிடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் தவிக்கிறாரு. அப்படியே விழுந்துடுறாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஆகாஷ் வந்து ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஆகாஷ்க்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. ராகு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே அணு வந்து ரொம்ப கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. ஐயோ ஆகாஷ்க்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி வந்து அணு வந்து தவிக்கிறதும் அதே டைமில் தனிமையில் பயங்கரமாக அழறதையும் பார்த்துட்டு அபி வந்து சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக வந்து குட்டி பாசை வந்து அக்கா விரும்புகிறா, நம்ம தான் தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், இதை நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஒருவேளை வந்து எதனால் அக்கா இப்படிலாம் பண்ணுறா, குட்டி பாஸ்க்காக வந்து இறக்கத்தில் பண்ணுறாளா, இல்லை உண்மையிலேயே காதலில் பண்ணுறாளா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராகவ் வந்து காப்பாற்றிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆகாஷ் வந்து கண் முழிக்கிறாரு. அப்போ ராகவ் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இங்கே பாரு, உனக்கு அணுவை பிடிச்சிருக்கு அவ்வளோதானே, அவங்க விரும்புகிறாங்க, வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன் சொன்னேன்ல, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க விரும்புகிறாங்கன்னு வந்து நீ நினைக்கிறல்ல, ஆமாம் நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நான் நிரூபிச்சுட்டு இருப்பேன், அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நான் இப்போ எப்படி நிரூபிப்பேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ கவலைப்படாத, அவங்க வந்து நம்ம போய் மீட் பண்ணுறோம், கண்டிப்பாக உன் காதலை வந்து அவங்களுக்கு நீ புரிய வை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு ராகவ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. உடனே ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமடைகிறார். நிஜமாக ராகவ் அப்படின்னு, ஆமாம் அப்படி சொல்கிறாரு. அடுத்து வந்து ராகவும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ஆகாஷும் இங்கே போகிறாங்க வந்து நம்ம அபியும் அணு இருக்க இடத்துக்கு. அடுத்து வந்து இவங்க 2 பேருமே வந்து அபியும் அணு கோயிலுக்கு வராங்க. அவங்க வந்து கோயிலாண்ட வந்து சந்திக்கிறாங்க. பார்த்துட்டு அபி வந்து ராகவை பார்த்து, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னை கையை விட போகிறீங்க, இப்படி நீ அமைதியாக இங்கேயே இரு, வந்து அணு வந்து தனியாக தானே இருக்காங்க, ஆமாம் அக்கா அங்கே தான் நின்றுட்டுருக்கா, எதுக்காக என் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, இங்கேயும் வந்துட்டீங்களா தொல்லை கொடுக்க அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருக்க போறியா இப்போ இல்லையா, என்னை விட போகிறீங்க இப்போ இல்லையா, நான் அக்கா கிட்டே போகணும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அபியும் பார்க்குறாங்க. பார்த்தா அணு சாமி கூட்டும்போது கரெக்டாக ஆகாஷ் வந்துடுறாரு. ஆகாஷை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, ஏன் இவ்வளோ அன்பு என் மேலே வச்சிருது, என்னை ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஆகாஷ். அதுக்கு அணு வந்து அழறாங்க. அபி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன புரியலையா உனக்கு, இதுதான் காதல் புரியுதா, அவங்க உண்மையிலே வந்து என் தம்பியை விரும்புகிறாங்க, அதனால தான் அவங்க அழறாங்க, இப்போ அது புரிஞ்சுக்கோ, உன் அக்கா உன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு அபி வந்து யோசிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே வந்து அணு வந்து குட்டி பாசை விரும்புகிறாளா, அது தெரியாமல் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து அணு வந்து நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாங்க.